வணக்கம் நேயர்களே. செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள், அதாவது பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி 2024, அதாவது 15ஆம் தேதி பிறகு தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில ராசிக்காரர்களுக்கு ருச்சிக யோகம், அதாவது ஒரு 6 ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு திடீர் யோகம், திடீர் ஜாக்பாட்டு, கோடீஸ்வர யோகம், இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறாருங்க பிப்ரவரி 5ஆம் தேதி. ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் அதாவது கும்பம் ராசியிலேயே பயிற்சியாகி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஸோ மகரம் ராசி அப்படின்னாவே செவ்வாய் அங்கே உச்ச ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். அந்த உச்சஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வரும் பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருந்தாலும், செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது 10ஆம் வீட்டில் ஒரு பாவியாக இருக்கணும் அப்படின்னு ஜோதிடத்தில் இருக்குங்க. அதாவது கால புருஷ தத்துவத்தின்படி மகரம் ராசிக்கு 10ஆம் வீடு. ஸோ இந்த 10ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி, அதனோட அதிபதி மகர ராசிக்கு செவ்வாய் உச்ச வீடு, அது அதிபதி, அந்த வீட்டின் அதிபதி சனி. மகர ராசிக்கு செவ்வாய் அந்த இடத்துல உச்ச வீடு, குருவிற்கு நீச்ச வீடு. இது மேஷம், கடகம், துலாம், மகர ராசிக்காரர்களுக்கு ருச்சிக யோகம், அதாவது செவ்வாய் பார்வை மேஷ, கடக, சிம்ம ராசிக்கு கிடைக்குதுங்க. இதனால் இன்னும் சில நாட்களில் செவ்வாய் மகர ராசியில் உச்ச பெற்று, அதாவது 5ஆம் தேதி உச்சம் பெற்றாரு, மகர ராசிக்கு வந்தாரு. இது பஞ்சமகா புருஷ யோகங்க. பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் ஒருவரின் லக்னத்திற்கு 4, 7, 10 இந்த வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வீடானது செவ்வாய்க்கு உச்சம் அல்லது ஆட்சி வீடாக இருந்தால் இது ருச்சிக யோகம். பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு அதிகமாகும். அரசாளும் யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கூட தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா நல்ல ஒரு கெத்தாக இருப்பாங்க, நல்லா பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. சொல்கிற வார்த்தைகள் அடுத்தவர்களாக அங்கீகரிக்கப்படும். உடல் வலிமை மட்டுமில்லாமல் மன வலிமை, மன திடம் உண்டாகும். அதே மாதிரி இயலாதவர்களுக்கு தன்னால் முடிந்தவரைக்கே கொடுக்கின்ற ஒரு தயால குணம் அப்படிங்கிறது இவர்களை பொறுத்த வரைக்கும் நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. இந்த செவ்வாய் பயிற்சி இந்த 12 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள், மேஷம் ராசி முதல் மீனம் ராசி வரை எப்படிப்பட்ட பலன்களை இந்த உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் கொடுக்க போகுது அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்ப்போம். நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தோழர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கும்பம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கும்பம் ராசிக்கு தன்னுடைய ராசியிலேருந்து 12ஆம் இடத்துல செவ்வாய் மறையிறாருங்க. அதாவது செவ்வாய் மகர ராசியில் உச்சமடைந்தாலும் மறைவு ஸ்தானத்தில் 12ஆம் வீட்டில் உச்சமடைகிறாரு இந்த செவ்வாய் பயிற்சி. ஆனால் அந்த மறைவு ஸ்தானத்தில் உச்சமடைகிறதுனால ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கண்ணு கருத்துமாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது உணர்த்தக்கூடிய அமைப்பு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முயற்சிகளுக்கு உடனே நமக்கு ரிசல்ட் வரணும், உடனே நமக்கு சாதகமான அமைப்புகள் வரணும். ஒரு விஷயமா நம்ம போகிற நிலம், மனை, வீடு சம்மந்தமாக முயற்சி எடுக்கிறோம், உடனே அதுக்கு ரிசல்ட் கிடைச்சா ஓகே அப்படிங்கிற மாதிரிலாம் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அதெல்லாம் கிடைக்காது. தொழில், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கத்தான் செய்யும். ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். இந்த வேலை எனக்கு பிடிக்கல, அல்லது இந்த இடத்துல நம்ம வேலை செய்ய பிடிக்கல, தொழில் பண்ண பிடிக்கல, ஒரு இடத்த இன்னொரு இடத்துக்கு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். அதற்கான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த பிப்ரவரி மாத இறுதியில், லாஸ்ட்டில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குங்க. ஆனால் கடினமான உழைப்பை செலுத்தக்கூடிய ஒரு மாதம் இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த 40 நாள் கொடுக்குதுங்க. சரிங்களா?
ஓடி ஆடி அலைஞ்சு திரிஞ்சு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இந்த கன்சல்டேஷன் பண்ணுறவங்க, மருத்துவம், தொல்லியல் துறை, ஆட்டோமொபைல்ஸ், இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருப்பவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் இது மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் மாதம் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு கொடுக்குது. கும்பம் ராசிக்கு மகரத்தில் உச்சமாகும் செவ்வாயால் முயற்சிகளை தொடர்ந்து நீங்கள் மேற்கொள்ளணும். கன்சிஸ்டண்டாக ஒரு செயலை நீங்கள் செய்யும் பொழுது படிப்படியாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதனுடைய நன்மைகளும் லாபங்களும் கிடைக்கும். கடின உழைப்புக்கு முயற்சிக்கு உரிய பலன்கள் அப்படிங்கிறது சூப்பராகவே கிடைக்க போகுது. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. வெளிநாட்டு பயணம், அதாவது மாற்றங்கள் ஏற்கனவே சொன்னீங்களா, அது மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் இருக்கும். அது இந்த மாதத்தில் தொழில் முறையை வளர்ச்சி, தொழிலை மேற்கொண்டு கட்டமைக்கிறது, இதுக்கெல்லாம் உங்கள் வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது கைகூடி வரும் அப்படிங்கிறது இந்த மந்த் எண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய விஷயங்களில், சுகாதார விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சரிங்களா? சிறிதாக உடல்நிலை கோளாறு ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது, மருத்துவ ப்ரிகாஷன் எடுத்துக்கொள்வது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் வேகத்தை, கோபத்தை, டென்ஷனை கைவிட்டு விவேகத்தை நீங்கள் கடைபிடித்து செயல்படுத்தும் பொழுது நன்மைகள் பெருகும். குறிப்பாக குடும்பங்கள், ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ், பர்சனல் மேட்டர், இந்த உள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காண்பது, விவேகமான செயல்பாடுகள் முறையில் தீர்வு காண்பது நன்மை அளிக்கும் அப்படின்னு சொல்லாங்க. இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகளையும் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விரயஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு. மறைமுக எதிரிகளால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், அதாவது வேலையில் இருக்கிறவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிப்படையாக பேசும் பொழுது அது திரித்து வார்த்தைகள் வேறு விதமாக நீங்கள் சொன்னதாக போய் சேரும். சரிங்களா? அதனால் கவனமாக இருக்கணும். திடீர் வெளிநாடு வாய்ப்பு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வெளிநாட்டில் இருக்கிறவங்க தாயகம் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் எதையும் மைண்டுக்குள்ளே போட்டுக்காதீங்க. ஏன்னா மைண்டுக்குள்ளே வச்சிங்கன்னா மன அழுத்தம், இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன விஷயத்தை கூட பெருசாக இமேஜின் பண்ணிப்பீங்க. இது உங்களுடைய மன வாழ்க்கையை பாதிக்கும். ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வேலையில் உற்சாகமாக செயல்படுங்க. தொழில் வருமானம் நல்லாவே அதிகமாக இருக்கும். பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நன்மைகளை கொடுக்கின்ற ஒரு செவ்வாய் பயிற்சியாகவே இது அமைகிறது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் எனக்கு கனெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.